கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தேரில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. சரி, பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாம். உங்க பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டில் என்ன பண்றாங்க? அவன் சேட்டெல்லாம் பண்ண மாட்டான் சார், ரொம்ப சமத்து. சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு மொபைல்ல கேம் பார்த்துட்டு தூங்கிடுவான். உங்க பையன்? ஐயா இவன் ரொம்ப சேட்டை பண்ணியா சார். என் ஃபோனை கொடுத்தாலே சாப்பிடவோ தூங்கவோ செய்வான். அதனாலே அவன்கிட்ட ஃபோனை கொடுத்து நான் நிம்மதியாக இருந்துருது. உங்களுக்கு தெரியுமா, குழந்தைங்க ரொம்ப மொபைல் பார்த்து பழகிட்டா அவங்களோட மூளை நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கும். அப்படி பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்கன்னா ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு பிடிவாது பிடிக்கும். கடைசியில் அது ஒரு போதையாக மாறிடும். நீங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும், உங்கள் குழந்தைங்க அமைதியாக இருந்தால் போதும்னு சொல்லி மொபைல் கொடுத்து கெடுக்குறீங்க. அந்த நினைப்பு தான் அவங்களோட எதிர்காலத்தை அழிச்சிட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் 31 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு இருக்குது. இதை கவனிக்காமல் விட்டால் இது அடுத்த தலைமுறையையும் பாதிக்கும். மாறுவோம், மாற்றிடுவோம்.